பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5 தொகுதிகளும், பாரதிய ஜனதா கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியாக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 5வது செயல் வீரர்கள் கூட்டமாக கிருஷ்ணகிரி பர்கூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை அறிமுகப்படுத்தி இந்த கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக திமுகவுடைய பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினும் சரி, அவருடைய மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் ஒரே விஷயத்தை முன்னிறுக்கிறாங்க. அதாவது பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்கிறது, அதிமுகவை பயன்படுத்தி நுழைய பார்க்கிறது, ஒரே குற்றச்சாட்டை முன்வைத்து அவங்க பரப்புரையை மேற்கொள்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் ஆகட்டும், அவருடைய குமரன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சியை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள். அவர்கள் பதில் சொல்லுவது பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் பதில் சொல்லியிருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் 5 ஆண்டு கால ஆட்சியில் நாங்கள் இந்த திட்டங்களின் வாயிலாக மக்களுக்கு இந்த சேவை செய்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று அவர்கள் கேட்க வேண்டும். அவர்கள் என்ன திட்டங்களை செய்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அதனால் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல முடியவில்லை. ஒன்று. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் செய்த ஆட்சியின் குறை சொல்ல முடியாத நிலையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை பற்றி சொல்வதற்கும் அவர்கிட்ட விஷயம் இல்லை, எங்களை விமர்சனம் செய்வதற்கும் அவர்கிட்ட பொருள் இல்லை. அதனால் மத்தியிலே ஆட்சி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே இழுத்துக் கொண்டு அவர் வருகிறார் பார் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன் அவரை, இந்த இந்திய திருநாட்டத்தை ஆட்சி செய்கின்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள். கிட்டத்தட்ட 19 மாநிலத்திற்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இங்கு அவர்கள் அவருடைய கட்சியை வளர்ப்பதற்காக முயற்சி செய்வார்கள். ஆனால் இங்கே திராவிட கட்சிகள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்ய முடியாத நிலையில் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதன் பொருள். திருவிக நகர்ல அதிமுக சார்பில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி பொறுப்படி போட்டியிருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில வாய்ப்பு வழங்கிய அதிமுக வாய்ப்பு வழங்கியிருக்கிறது வரவேற்கத்தக்கதுன்னு திருமாவளவன் கருத்து தெரிவித்தார். அதோட இன்னும் சேர்ந்து சொல்லியிருக்காரு, அவளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பாதுகாப்பு இல்லாத சூழலில் அவருக்கு ஆபத்து இருக்கிறது, அந்த ஆபத்தை இருந்து அவரை காப்பாற்றுவதற்கு பிரதிநிதித்துவம் தேவை என்று சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற ஒரு தலைவர் இந்த ஆட்சியினுடைய செயலற்ற தன்மையை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத வக்கில்லாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் திருமாவளவன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். அவர் எங்களுடைய சகோதரி, அவருக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஆபத்து வராமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பு கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.